சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்புல தலைவர் 173 அப்படின்ற படத்திற்கான அறிவிப்பு அண்மையில வெளியாச்சு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா பல வருடம் கழித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து நம்ம சுந்தர் சி அவர்கள் இயக்க உள்ளார் அப்படின்ற வெளியான தகவல் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் அவர்கள் கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே யங்ஸ்டர்ஸுடன் தான் கை கோத்துட்டு இருந்தாரு. அதாவது லோகேஷ் கனகராஜ், நெல்சன் இப்படின்னு இளம் இயக்குனர்களுக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்தாரு. தற்போது திடீரென பாத்தீங்கன்னா சுந்தர் சி அவர்கள் பக்கம் திரும்பி உள்ளதற்கு என்ன காரணம் அப்படின்னு பலருக்குமே எதிர்பார்ப்பாகவுமே இருந்தது. மேலும் பாத்தீங்கன்னா இதனை விட அதிர்ச்சி, இந்த படத்தை ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிப்பது. கமல் சாருடன் ரஜினி சார் இணைந்துமே பல வருடங்கள் ஆகிடுச்சு. படத்துல நடிப்பது கிடையாது. ப்ரொடக்ஷன் ரீதியாகவுமே வியாபார ரீதியாகவும் இருவரும் இணைந்து ஒர்க் பண்ணி பல வருடங்கள் ஆகி உள்ளதால இந்த படத்தின் மூலம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவிற்கு ஒரு சிறந்த படைப்பு கிடைக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமல் சார் தயாரித்த அத்தனை படங்களுமே செம்ம ஹிட் அடிச்சிருக்கு. இவருடைய தயாரிப்புல கடைசியாக வெளியான அமரன் திரைப்படமுமே நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. ரஜினி சாருமே தற்போது செம்ம பீக்ல இருக்காரு. ஆகையால கண்டிப்பாக இவங்களுடைய காம்போ வேற லெவல்ல ஹிட் அடிக்கும் அப்படின்னு ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த படத்துடைய ரிலீஸ் பற்றி ஒரு முக்கிய தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்தை ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டிருக்காங்களா. அடுத்த வருட அதே ஆகஸ்ட் தான் நம்ம அஜஸ்வருடைய இயக்க 64 படக்குழு குறி வச்சிருக்காங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஜனவரியில ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட்ல தான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இயக்க 64 படக்குழு முன்பே முடிவெல்லாம் பண்ணிட்டாங்களாம். இதனை அறிந்துமே தலைவர் 173 படத்தை ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் தரப்பு விடாப்பிடியாக இருக்காங்களாம். இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேட்ட, விஸ்வாசம் ஆகிய 2 படங்களுமே ஒரே நாள்ல மோதிச்சு அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.